5th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd term பொருளடக்கம் சிறுபஞ்ச மூலம் வாரித்தந்த வள்ளல் தலைமை பண்பு இணை சொற்கள் எதனாலே நீதியை நிலைநாட்டிய சிலம்பு காணாமல் போன பணப்பை மயங்கொலிகள் அறநெறிச்சாரம் புதுவை வளர்த்த தமிழ் அன்பு நலம் தரும் மரபு தொடர்கள் அகர முதலி. இயல் 1 செய்யுள் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. காரியாசான். சொல்பொருள் வனப்பு அழகு, கண்ணோட்டம் இரக்கம், இத்துணை இவ்வளவு, வேந்தன் அரசன், வாட்டான் வருத்தமாட்டான், பண் இசை. பாடல் பொருள் கண்ணுக்கு அழகுன்றது இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வாறு முடியும்னு உறுதியாக சொல்கிறது, இசைக்கு அழகு அதனை கேட்குறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும். நூல் குறிப்பு இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள் எப்படி உடல் நோயை தீர்க்குதோ அது மாதிரி இந்த நூலில் இருக்கிற 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக இருக்குது. ஆகையால் இந்நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்று ப்ளஸ் என்றல், என்று ப்ளஸ் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது என்றுரைத்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம். பொறுத்துக கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை, ஆராய்ச்சிக்கு அழகு முடிவு என்னவாக இருக்கும் என்று உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு கேட்பவர் நன்றென்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு நாட்டு மக்கள் வருந்தாமை. பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. கண்வனப்பு எண்வனப்பு கேட்டார் வாட்டான். கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எது? கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது இரக்கம் கொள்ளுதல். அரசனுக்கு அழகு என்று கூறப்படுவது எது? அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்பதாகும். காலுக்கு அழகு என கூறப்படுவது எது? காலுக்கு அழகு என கூறப்படுவது பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. வாரித்தந்த வள்ளல். இது பாணரோட வீட்டில் நடக்கிற நிகழ்வை சொல்லியிருக்காங்க. அம்மா சோறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்க கொடுக்கலாமே அப்படின்னு பாணர் சொல்லும்போது இருந்தால் நான் கொடுக்க மாட்டேனா, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொல்லிமலை அரசல் வல்வில் ஒரியை சென்று கண்டு வாருங்க, அவங்க வள்ளல் அவர் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நானும் கேள்விப்பட்டேன், வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர், இப்பொழுதே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் வல்வில் ஒரியை பார்க்க போகிறாரு. வாழிய மன்னா இசைபாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்னு காவற்காரர் சொல்கிறாங்க. தடுக்காத, அவங்கள விரைந்து உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்வில் ஒரி சொல்கிறாரு. கொல்லிமலை கொற்றவா கொடைத்திறத்தின் கோமகனே நீவீர் வாழ்க உமது படை வாழ்க அப்படின்னு போன உடனே புகழ்ந்து பாடுறாரு. தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டும் எம்மை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னோடனே என்னோட வறுமை தான் காரணம், என்னோட வீட்டு அடுப்பில் பூனை உறங்குது அப்படின்னு சொல்லி பாணர் சொல்கிறாரு. அடுத்தது எங்கள் மனைவி மெலிந்து இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது எனது பொறுப்பு அப்படின்னு வல்வில் ஒரி சொல்கிறாரு. மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு பாணர் சொல்கிறாரு. அடுத்தது அமைச்சர்கிட்ட இந்த பாணரோட குடும்பம் தலைமுறையாக வாழறதுக்கு வழி செய்யுங்க அப்படின்னோடனே அமைச்சர் சரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாங்க. பொற்காசுகள் கொடுக்குறாங்க, யானைகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பற்பல பரிசுகளை பேழைகளை நிறைத்து அனுப்பிடுக அப்படின்னு வல்வில் ஒரி உத்தரவு சொல்கிறாரு.
அது எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாங்க. கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க அப்படின்னு பாணர் அவரை வாழ்த்துறாரு. போய் வரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூடி வாழ்க அப்படின்னு வல்வில் ஓரி சொல்லி அனுப்புகிறாரு. பொற்காசு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் காசு. கொடை திறம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கொடை ப்ளஸ் திறம். களிறு என்பது யானையை குறிக்கும். தரணி இச்சொல்லின் பொருள் உலகம். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது கால். பொறுத்துக பேழை பெட்டி. மாரி மழை. வாயில் வாசல். ஆணை கட்டளை. இரவல் கடன். பாணரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் என்ன கேட்டனர்? பாணரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் சோறு கேட்டனர். வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு வீரம் மற்றும் கொடைத்திறம். பரிசு பெற்ற பாணர் மன்னரை எவ்வாறு வாழ்த்தினார்? பரிசு பெற்ற பாணர் மன்னரை உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க என்று வாழ்த்தினார். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக்கி தொடரை எழுதுக. என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. காய்ச்சல் சரியாகும் வரை ஓய்வு எடு. தட்டில் பழங்கள் உள்ளன. எனக்கு பரிசு வாங்க விருப்பம். வண்ண வண்ண எழுதுகோள். வண்ணம் தீட்டும் எழுதுகோள். உரையாடலில் வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. இந்த கலர் பண்ண வேர்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். உதவுங்கள். தலைமுறைகள். கொடைப்பண்பு. ஆணைப்படி. அள்ளித்தருக. பேழைகளில். அறியாமையை. தலைமை பண்பு. செந்தூர் ஒரு சிற்றூர். அதன் தலைவர் வேம்பன். அவர் அந்த ஊரின் நலனுக்காக பல திட்டங்களை தீட்டினார். அதை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணினார். அது ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே சொன்னாங்க. பாலன் பூவண்ணன் 2 பேருமே அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவித்தாங்க. அதில் யார் ரொம்ப திறமைசாலி அப்படின்றத அவர் கண்டுபிடிக்க விரும்பினார். முதல் போட்டி மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். போட்டியை புரிந்து கொண்ட பாலன் என்ன பண்ணால் அந்த ஊர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தான். பூவண்ணன் என்ன செஞ்சான்னா திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். 2வது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பாலன் என்ன பண்ணால் சில குடும்பங்களுக்கு பொருள் உதவி செஞ்சாங்க. இதனால் மக்கள் என்ன பண்ணாங்க, பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. பூவண்ணன் என்ன பண்ணாங்கன்னா சில குடும்பங்களுக்கு கைத்தொழில், கல்வி, கலைகள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். 3வது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பாலன் அதை சிந்திச்சுக்கிட்டே நடந்து போனார். அந்த வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். தம்பி என்னை தூக்கிடு, என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா பாலன் மூதாட்டியை பொருட்படுத்தாமல் வேகமாக போயிட்டார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியை பூவண்ணன் வந்தார். மூதாட்டியை பார்த்தார். அவர் பக்கத்தில் போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி என்னை தூக்கி விடு அப்படின்னு மூதாட்டி கூறினார். பூவண்ணன் அவரை தூக்கி உட்கார வைத்து அவர் கலப்பை போக்கி உணவு வாங்கி கொடுத்தார். மறுநாள் ஊர்க்கூட்டம். நிர்வாக பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்கப் போகும் நாள். பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர். ஊர் தலைவர் வந்தார். நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணன் அப்படின்னு சொன்னார். மக்கள் சலசலப்பு ஏற்பட்டது. அவர் கூறினதை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயங்கினாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் என்ன பண்ணார், சற்று பொறுத்துருங்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாலன் பூவண்ணன் இருவருமே அந்த ஹெல்ப் கேட்ட அந்த மூதாட்டி தள்ளாடிபடியே வந்தாங்க. மக்கள் கூடியிருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. எல்லாருமே அவரை பார்த்த உடனே அவர் அவரோட வேஷத்தை கழிச்சிட்டு பார்த்தா அவர் தான் ஊர் தலைவர். முந்தனி நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லார்ட்டையும் சொன்னார். மக்களே, நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்றபோது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள். இப்போது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எதிர்கால சிந்தனை, பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, இதெல்லாம் தான் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஊர் தலைவரோட முடிவை மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தவர் யாவர்? நிர்வாக பொறுப்பை ஏற்ப விருப்பம் தெரிவித்தவர் பாலன் மற்றும் பூவண்ணன். ஊர் தலைவர் அறிவித்த 2வது போட்டி என்ன?
எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன? பொருளுதவி செய்தது. சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவிக்க காரணம் என்ன? எதிர்கால சிந்தனை, பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, இவை எல்லாமே இருக்கிறவங்க தான் சிறந்த நிர்வாகி. அதனால் பூவண்ணனை தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச மாந்தரை பற்றி எழுதணும். தலைமை பண்பு என்ற கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் வேம்பன், ஏனெனில் அவர் சரியான நிர்வாகியை தேர்ந்தெடுத்தார். இங்கே இந்த லெசனில் இருக்கிற ஏதோ லைனை நீங்கள் எடுத்து எழுதணும் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக. இணை சொற்கள். நாம் சில கருத்துக்களை பேசும்போதும் எழுதும்போதும் இயல்பாக சில நேரங்களில் இரண்டு சொற்களாக பயன்படுத்துகிறோம். சிறிய சிறிய அப்படின்னா சின்னஞ்சிறிய, கண்ணும் கருத்தும்னா கண்ணும் கருத்தும், இரவு ப்ளஸ் பகல்னா இரவு பகல், பச்சை பச்சைனா பச்சை பசேல். இதில் இணைமொழி இல்லை இணை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதை 3 வகையாக பிரிக்கலாம். நேரிணை, எதிரிணை, செரியிணை. நேரிணை அப்படின்னா ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணை சொற்கள். எதிரிணைனா எதிரெதிர் கருத்தை வெளிப்படுத்தும் இணை சொற்கள். செரியிணைனா ஒரே பொருள் தரும் இணை சொற்கள். நேரிணைக்கு கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி இதெல்லாம் எடுத்துக்காட்டு. எதிரிணைனா இரவு பகலும், வெற்றியும் தோல்வியும். செரியிணைனா பச்சை பசேல், சின்னஞ்சிறிய. இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை சூஸ் பண்ணி எழுதணும். பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு இருந்தன. தேர்வுக்கு கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. இங்கே பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பெயர் சொற்கள், வினை சொற்கள், ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள் அதை எடுத்து எழுதணும். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. விருப்பம், இது என்னுடைய விருப்பம். திறமை இருந்தால் வாழ்வில் சாதிக்கலாம். நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். மகிழ்ச்சி, புலவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உரிய எதிரிணை சொற்களை எழுதுக. அன்றும் அன்றும் இன்றும், அங்கும் அங்கும் இங்கும், உயர்வு உயர்வு தாழ்வு, விண்ணும் விண்ணும் மண்ணும். வல்வில் ஓரி வாரி தரும் வள்ளல். வானரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு. களிரும் கொடையாய் நல்கும் வான்புகழ் வல்வில் ஓரி. மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தார். உரிய சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. காற்றடித்ததால் மரத்தில் இருந்து பழம் விழுந்தது. இந்த மரம் உயரமாக உள்ளது. நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தால் சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது. பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார். இது கட்டுரை எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பு சட்டகம் பாக்ஸ் போட்டு என்னென்ன சைட் ஹெட்டிங்லாம் வருமோ அதை எழுதணும். முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும், அதுக்கு இடையில் ஹெட்டிங் வரணும். சின்ன சின்ன ஹெட்டிங்காக சின்ன சின்ன பேராகிராஃபாக எழுதணும். அடுத்து இங்கே தென்னை மரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தென்னை மரம் பல ஆண்டு தாவரம். அது உயரமாக வளரும். தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை தோப்பு அப்படின்னு சொல்கிறோம். தென்னை மரத்திலிருந்து தேங்காய், ஓலை, குருத்து, ஈக்கு, இளநீர் போன்ற பல பயனுள்ள பொருட்கள் கிடைக்கின்றன. முற்றிய தேங்காயை கொப்பரை தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் ஆடுறாங்க. தேங்காய் மட்டையிலிருந்து தேங்காய் நார் கிடைக்குது. நார்லேருந்து கயிறு தயாரிக்கிறாங்க. தென்னையிலிருந்து கிடைக்கும் ஈக்கு துடைப்பம் செய்ய பயன்படுகிறது. தென்னை ஓலை கீற்றுகள் வீடுகளின் மேற்கூரை வேய பயன்படுகின்றன. வினாக்களுக்கு விடையளிக்க. நீண்ட நாள் பலன் தரும் மரம் தென்னை. தேங்காய் எண்ணெய் எதிலிருந்து கிடைக்கிறது? கொப்பரை தேங்காய். தேங்காய் நாரிலிருந்து தயாரிக்கப்படுவது கயிறு. தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி தோப்பு. அடுத்து இயல் 2. எதனாலே எதனாலே. எதனாலே எதனாலே. பலவண்ண வானவில் எதனாலே. விண்மீன் ஒளிர்வது எதனாலே. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே. இலைகள் உதிர்வது எதனாலே. மின்மினி மின்னுவது எதனாலே. பறவைகள் பறப்பது எதனாலே. மின்னல் மின்னுவது எதனாலே. மேகம் கருப்பது எதனாலே. கடலில் அலைகள் எதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே.